அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற அந்த அக்னிவீரர் வாயு அக்னிபாத் ஸ்கீம் மூலிமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது செலக்ஷன் டெஸ்ட் ஃபார் அக்னிவீரர் வாயு இன்டெக் 2/2025 இதில் வந்து அண்டர் அக்னிபாத் ஸ்கீமில் ஃப்ரம் 8th July 2024 28th July 2024 வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18th October இருக்கும் அப்படிங்கிறது தான். அக்னிவீரர் வாயு இன்டேக் 2/2025 வந்து அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். 4 இயர்ஸ்க்கான இந்த டூரேஷனில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் செலக்ஷன் டெஸ்ட் ஃப்ரம் October 18th 2024 onwards join the IAF as அக்னிவீரர் வாயுல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர், பைலட், நேவிகேட்டர், ஏர்மேன் இதுக்கானது இல்லை அப்படிங்கிறத இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி வந்து அக்னிவீரர் வாயு தான். ஸோ அப்ளிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபில்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த வெப்சைட்டில், அதாவது www.agnibathvayu.cdac.in இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தான் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்னிவீரர் வாயு இன்டெக் 2/2025 வந்து 8 ஜூலைலேருந்து 28 ஜூலைக்குள்ள நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு 3 ஜூலை 2004 இருந்து 3 ஜனவரி 2008 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த 2 டேட்டுமே வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது. மேரிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா 4 இயர்ஸ்க்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு +2 10 இது வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. 50% மார்க் வந்து இருக்கணும். அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து 50% மார்க்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். பட் டிப்ளமோ கோர்ஸ்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாஸ்ட், ஸோ இந்த 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து இங்கிலீஷ்ல வந்து 50% இருக்கணும் அப்படிங்கிறது. அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலையும் 50%ல வந்து உங்களுக்கு பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை தவிர மீதி இருக்கிறவங்களும் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நீங்க பாத்துங்க. அதாவது 50% மார்க்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அல்லது பாஸ்ட் 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் எஜுகேஷன் போர்டில் வந்து 50% மார்க்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும், இங்கிலீஷ் வெக்கேஷனல் கோர்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சயின்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் இன்டர்மீடியட் 10th +2 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் வித் நான் வெக்கேஷனல் சப்ஜெக்ட், அது கூடவே வந்து பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஆல்சோ எலிஜிபிள் டு அதர் தென் சயின்ஸ் subject would be given to option the appearing the both science subject and other than science subject examination in one sitting while filling up the online registration form. Educational board வந்து central state இதில் வந்து இருக்கணும். exact agreed percentage வந்து உங்களுக்கு written in the marksல வந்து 10th +2ல இதில் வந்து 3 years diploma course. ஸோ பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட் இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 49.99% இருந்தது அப்படின்னா அதை வந்து 49 கன்வெர்ட் பண்ணி அதை ரவுண்ட், அதாவது 49 தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் 50 வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் இங்கே உங்க 50% கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 51 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ 49 நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 49.99 எடுத்திருந்தாலுமே அதை 49 தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு, அதாவது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பர்சன்டேஜ் மார்க் இருந்தது அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கு உங்களுக்கு அக்னிவீரர் வாயில. ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல்ல. அதே போல வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் இது மாதிரி வெயிட் இருக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் இருக்கணும், ஹியரிங், டென்டல், விசுவல் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து பிரெக்னன்சி டெஸ்ட், ஜெண்டர் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக மிலிட்ரியில் வந்து என்ன செலெக்ஷன் இருக்கோ அது எல்லாமே, அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், நார்காட்டிக் டெஸ்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். டேட்டோ, உங்களுடைய உடம்புல வந்து எங்கே நீங்கள் பச்சை குத்தி இருக்கீங்க இந்த மாதிரியான இந்த செக்கப் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இது 4 இயர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க ஏர்மேனுக்கு. ஸோ அதில் வந்து 20% சான்சஸ் தான் வந்து ரெகுலர் கேட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கங்க. அடுத்து எம்ப்ளாயபிலிட்டி, இது வந்து அக்னிவீரர் வாயு enrolled as the entry or label assigned to duty in organizational interest and integration in the Indian Air Forceல ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஆன் பீயிங் enrolled அக்னிவீரர் will be impacted military training பேஸில் தான் இருக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸில். லீவ் உங்களுக்கு வந்து 30 days லீவ் இருக்கும். சிக் லீவ்லாம் இருக்குது. பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ் பை காம்படிட்டட் மெடிக்கல் அத்தாரிட்டி பொறுத்து சிக் லீவ் வரும். மெடிக்கல் அண்ட் சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பே அலோன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 பெர் மந்த்தில் இருக்கும். அது கூட அதர் அலோன்ஸ் எல்லாமே ரேஷன், கிளாத்திங், அகாமடேஷன், லீவ், ட்ராவல் கன்செஷன் இது எல்லாமே. அதுக்கப்புறம் டெர்மினல் பெனிஃபிட் சேவாநிதி பேக்கேஜ் இருக்குது.
இங்கே வந்து உங்களுக்கு இந்த 4 இயர்ஸ்க்கு வந்து சேவாநிதி பேக்கேஜில் எவ்வளோ வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவாநிதி பேக்கேஜில் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது. பிஎஃப்பும் கிடையாது, கிராஜுவேட்டியும் அந்த பென்ஷனரி பெனிஃபிட் இருக்குல்ல, இதுவும் வந்து இதில் கிடையாது. டெத் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி காம்பன்சேஷன் இதுக்கு வந்து 40 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்கில் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டேஜில் வந்து இருக்கும். phase 1, phase 2, phase 3 இந்த மாதிரி இருக்கும். phase 1ல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் phase 2ல வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து பாஸ் பண்ணி வரணும் போகிறவங்க தான் வந்து phase 2ல வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் phase 1ல வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு 48 to 72 hours எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வரும். அதை வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து 60 minutesல, ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷில் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதர் தன் சப்ஜெக்ட் அதில் வரவங்களுக்கு வந்து 45 minutesல வந்து இங்கிலீஷ் 10th +2 சிபிஎஸ்சி சிலபஸில் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கும். சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 85 minutesல வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் இது எல்லாமே சிபிஎஸ் சிலபஸில் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கும். மார்க் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு ஒரு மார்க். அதாவது நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஸ்டினுக்கு எந்த மார்க்கும் கிடையாது. ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து phase 1ல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி வர்றவங்க தான் வந்து phase 2க்கு வந்து செலக்ட் ஆவாங்க. இந்த phase 1 ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு marks scored by the candidate star phase 1 testing will be normalized by using the formula இந்த வெப்சைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆர் டு குவாலிஃபை இன் ஈச் பேப்பர், அதாவது சயின்ஸ் அதர் தென் சயின்ஸ் இது எல்லாத்துலையும் குவாலிஃபை ஆகணும் வித் நார்மலைஸ்ட் மார்க்கில். ரிசல்ட் ஆஃப் phase 1 அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் phase 2 பேஸ்ட் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இன் phase 1 ஆன்லைன் டெஸ்ட்டில் அதை பொறுத்து தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலான அந்த லாகின் ஐடியில் வந்து அப்லோட் இருக்கும் அப்படிங்கிறது. phase 2 பார்த்தீங்க அப்படின்னா phase 1லேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரவங்க தான் phase 2க்கு வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு நியூ அட்மிட் கார்டு உங்களுக்கு வரும். இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது எழுதலாம். இதை கலர் பிரிண்ட் எடுத்துக்கணும். இந்த ஃபில்டு அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. ஒரு 8 காப்பீஸ் அன்அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ இது எல்லாமே ஒரிஜினல், அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், இந்த ரெக்யூட் வெரிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கான அந்த ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் எடுத்து போகணும் அப்படிங்கிறதா. ஒரிஜினல் 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட் இது எல்லாமே. ஸோ இது கூட வந்து ஒரிஜினல் என்சிசி சர்டிஃபிகேட், இதில் வந்து சீரியல் நம்பர் இருக்கணும், ரவுண்ட் சீல் ஆஃப் இஷ்யூவிங் அத்தாரிட்டி இது எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து அடிஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இந்த phase 1 phase 2 இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். கேண்டிடேட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் டூயிங் எனி ராஃப் ஒர்க் ரைட் எனிதிங் எனிவேர் இன் அட்மிட் கார்டு இஷ்யூட் phase 1 phase 2. ஸோ அட்மிட் கார்டில் நீங்கள் எதுவும் எழுதக்கூடாது. இன்டர்நெட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் வந்து நாட் அக்செப்டபிள். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரிஜினலாக இருக்கணும். இந்த நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ phase 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து phase 2க்கான அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் அடுத்தது phase 2 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட், அதாவது phase 2ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களா அவங்க எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிஎஃப்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு ஸோ இது எல்லாமே இருக்கும். 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 7 மினிட்ஸில் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஓடணும், அல்லது ஃபீமேலாக இருந்தால் 8 மினிட்ஸில். அடுத்து பிஎஃப்டி கேண்டிடேட் ஹூ குவாலிஃபை பிஎஃப்டி 1 அண்டர்கோ பிஎஃப்டி 2 10 மினிட்ஸ் ரெக்குபரேஷன் டைமில் வந்து இந்த இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். இதில் பாஸ் பண்ணதுனால தான் வந்து இதுக்கு வர முடியும். ஸோ மேலே இருந்தால் புஷ்அப்பு, சிட்டப்பு இது எல்லாமே ஃபீமேலுக்கு என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுக்கு எல்லாமே இப்போ இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் போகிறதுக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஷூ, அப்புறம் பேண்ட்டு இது எல்லாமே நீங்கள் ஓனாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Candidate shall sign consent from prior appearing physical test medical selection for IAF. He shall appear this test at his own riskல தான் வந்து நீங்கள் போய் நீங்கள் அட்மிட் அதாவது அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. அடாப்டிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஹூ பாஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க. phase 3ல வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்துங்க. இந்த எலிஜிபிலிட்டி இந்த ப்ரொசீஜர் வச்சு தான் வந்து இந்த இதுக்கு அக்னி வீரர் ரூபாய்க்கு வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய 10th மெட்ரிகுலேஷன் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேம் இதெல்லாம் வச்சு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து 550 ரூபா வந்து இதுக்கு பே பண்ணணும். இதில் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ரீஃபண்ட் மல்டிபிள் பேமெண்ட்ஸ். இது ரீஃபண்ட் அதாவது நீங்கள் ஒரு டைத்துக்கு மேலே பே பண்ணிங்கன்னா அதுக்கான ரீஃபண்ட் டீட்டெயில், உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கணும், ஆதார் நம்பர் இருக்கணும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு, இதில் ஏதாவது அப்டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட்டும் வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மே 2025 வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். என்ரோல்மெண்ட் லிஸ்ட் அக்னிவீரர் வாயு இன்டேக்ல வந்து 30 மேல வந்து உங்களுக்கு என்ரோல் பண்ணுவாங்க. கால் லெட்டர் ஒன்லி ஃபார் ஷால் சென்ட் டு த கால்ட் ஃபார் என்ரோல்மெண்ட் த ரெஜிஸ்டர் இமெயிலுக்கு. ஃபைனலாக வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து உங்களுக்கு 30 மேல வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது குவைரிஸ் இருந்தது அப்படின்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஜூலைலேருந்து அடுத்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.